அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் வந்து உனக்கு அதிமுகவை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இது என்ன கரகாட்டக்காரன் காரா? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அந்த காரு? அந்த காரை நான் உனக்கு வாங்கி தந்துருவேன்னு சொல்றதுக்கு அதிமுக ஒரு மக்கள் இயக்கம். அதிமுக தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 52 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு அரை நூற்றாண்டு கடந்த இயக்கம். அதுல 45 வருஷம் கட்சி பொறுப்புல இருந்தவர் செங்கோட்டையன். அப்ப அவர் தான் வந்து முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி மோதலை உருவாக்குவதற்கு, அங்கே கோஷ்டி மோதல் கிடையாது, உருவாக்குவதற்கு ஒரு வதந்தியை இவங்களே பரப்புறாங்க. இந்த பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக வராமல் போனதுனால நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான வீழ்ச்சியை அவங்க சந்திச்சிட்டாங்க. அண்ணாமலை என்கிற பிம்பத்தை ஊதி ஊதி வளர்த்தாங்க. கடைசியில வந்து அது ஜெயிக்க மாட்டார்னு தெரிஞ்ச உடனே 1 லட்சம் வாக்க காணாம் அப்படின்னு சொல்லி தோற்று போறதற்கான காரணத்தை அவர்கள் முன்கூட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை. ஏன்னா வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கு கூட அவங்ககிட்ட ஆள் இல்ல. பாஜகவை சேர்ந்த பல சங்கிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மறுபடியும் கட்சியை உடைக்க போறோம். ஏற்கனவே அவங்க உடைச்சிட்டாங்க, இனிமே உடைக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கிறாரு சுயேட்சை வேட்பாளரா. அவர் என்ன நிலைமைக்கு ஆளாக போறாருன்னே தெரியல. அவர் ஒரு ஆள் தான் எம்பிக்கு போட்டிடுறாரு, அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறான். கமலாலயத்திலேயே கட்சி கிடையாது. அந்த கட்சி முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவுக்கான ஒரு கட்சி. அதைத்தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு முறை சொன்னாரு. அதுக்கு பேர் வந்து ஆடியோ வீடியோ கட்சினே சொன்னார் ஒரு முறை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் நாசர் அவர்கள். வணக்கம். அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் தமிழகத்துல வந்து புரட்சி குழுக்கள் வந்து உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. சார், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோர்களை தென்பகுதியில் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார்கள். இவர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை என்ற காரணத்தினால் இப்படி ஒரு குழப்பமான நிலையை உருவாக்க அரசியல் சூழ்நிலைகள் முயற்சி செய்கிறது. அரசியல் சூழ்நிலைன்னு சொன்னால் இன்றைக்கி பாஜக இருக்குல்ல, பாஜக இன்றைக்கி அதிமுகவுடைய கூட்டணி வைத்திருக்கும் போதே அவர்களிலிருந்து தனக்கான ஆட்களை அங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள். இப்போ இருக்கிறது, இப்போ எடப்பாடி நேரடியாக நான் கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து விட்டார். இப்போ தனியாகவும் நின்று ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் மாவட்ட ஒன்றிய செயலாளரிலிருந்து மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா எப்படியாவது ஒரு குழப்பத்தை பண்ணி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியுமா, அந்த மீன் பிடிப்பதன் வாயிலாக பெரிய விருந்து வைத்து மக்களை தன் பக்கம் இழுக்க முடியுமா என்று ஒரு ஆவலில் இது ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா தானே ஒழிய. இது புரளின்னு சொல்கிறீங்களா சார்? நிச்சயமாக இது வந்து பாரதிய ஜனதாவை தன்னுடைய சுய லாபத்திற்காக பரப்பக்கூடிய ஒரு புரளி. ஏனென்று சொன்னால் இது அண்ணாமலையே அதை பற்றி சொல்கிறார். ஏன்னா மாநில செயலர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறார் அதிமுக உடைய போகுது அப்படின்னு அவரே சொல்கிறாருன்னு சொல்லும்போது இதற்கான காரணம் பாரதிய ஜனதாவுடைய ஆசை அதிமுக உடைய வேண்டும், அதில் ஒரு பகுதி தன்னோடு வந்து இணைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தான் இதை வந்து முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சார், அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன், வேலுமணி இவங்க 2 பேருக்குடைய மாற்று கருத்துக்கள் இருக்கிறதுனால பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதனால கட்சி உடைய போறதாகவும் வேலுமணி அவர்கள் வந்து பாஜகவில் போய் இணைய போறதாகவும் சொல்றாங்க. இது உண்மையா? 2021 இந்த பேச்சு இருக்கு. வேலுமணி பாரதிய ஜனதாவோடு போயிடுவார், வேலுமணி பாரதிய ஜனதாவோட போயிடுவார்னு. அவர்களெல்லாம் அடிப்படையில் அவர்கள் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை பார்த்தும் அவர்களெல்லாம் அரசியல் அவர்கள் கீழே பண்ணவங்க. இன்றைக்கு வலிமையான நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் பாரதிய ஜனதா பக்கம் போய் சேர வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு கட்சியிலும் செல்வாக்கு இருக்கிறது, மக்களிடமும் செல்வாக்கு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லணும்னா திமுக, அதிமுக அப்படின்னு தான் வந்து இருந்துட்டு இருக்கு, காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. இப்போ திமுக பாஜக அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொல்லி பாஜகவினர் தரப்பாக சொல்றாங்க. அப்படி மாறிக்கிட்டு இருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன? அதாவது பாஜக என்கிற அரசியல் கட்சி யூடியூப் ஸ்டூடியோக்களிலும் சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களிலும் மட்டும்தான் அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. கமலாலயத்திலேயே கட்சி கிடையாது. அந்த கட்சி முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவுக்கான ஒரு கட்சி. அதைத்தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு முறை சொன்னார். அதுக்கு பேர் வந்து ஆடியோ வீடியோ கட்சினே சொன்னார் ஒரு முறை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களால் வந்து இந்த பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக வராமல் போனதுனால நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான வீழ்ச்சியை அவங்க சந்திச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு வீழ்ச்சி செஞ்சுட்டாங்கன்னா, 1 லட்சம் வாக்க காணா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது மூலமாக அண்ணாமலை என்கிற பிம்பத்தை ஊதி ஊதி வளர்த்தாங்க. கடைசியில் வந்து அது ஜெயிக்க மாட்டார்னு தெரிஞ்ச உடனே 1 லட்சம் வாக்க காணா அப்படின்னு சொல்லி
தோற்று போகிறதற்கான காரணத்தை அவர்கள் முன்கூட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை. ஏன்னா வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கு கூட அவங்ககிட்ட ஆள் இல்லை. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பூதாகரமான ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட திடீர்னு செங்கோட்டையன் இருக்கிறார்ல, அவரும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவர் சீனியர் லீடரு. அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து மிக நீண்ட அரசியல்வாதி. அதிமுக தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 52 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு அரை நூற்றாண்டு கடந்த இயக்கம். அதில் 45 வருஷம் கட்சி பொறுப்பில் இருந்தவர் செங்கோட்டையன். அப்போ அவர் தான் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி மோதலை உருவாக்குவதற்கு, அங்கே கோஷ்டி மோதல் கிடையாது, உருவாக்குவதற்கு ஒரு வதந்தியை இவங்களே பரப்புகிறாங்க. பரப்புறதன் மூலமாக இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, நான் அப்படி எதுவும் முயற்சி செய்யலை, நான் ஒரே நேர்வழி பாதையில் போகிறேன், ஒரே கட்சியில் தான் இருக்கேன், இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை இவங்க கிளப்பி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வருகிறது. இந்த கருத்து எங்கிருந்து வருகிறது என்றால், ஏற்கனவே அதிமுகவிலே இருந்து பின்னாளிலே கருத்து முரண்பாட்டின் காரணமாக திமுகவிலே இணைந்த அமைச்சர் ரகுபதி என்பவருடைய அறிக்கையில் தான் இது இந்த கருத்து முதல்ல வந்தது. அதிமுக உடைய போகிறது, வேலுமணி அமித்ஷாவோடு பேசி கொண்டிருக்கிறார், பாஜகவோடு பேசி கொண்டிருக்கிறார், மீண்டும் உடைப்பதற்கான ஒரு வேலை திட்டம் நடக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி விவகாரமாக பூதாகரமான ஒரு விவகாரம் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரும் கூட அவரே சொல்கிறாரே அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த நட்பு வட்டத்தில் தகவல் வந்திருக்குமோ என்கிற நம்பகத்தன்மையின் அடிப்படையில் சொல்கிறாரா, அந்த கட்சியிலே குளறுபடி ஏற்பட வேண்டும், குழப்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறாரா, அல்லது தன்னுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு எப்பொழுதுமே இன்னொரு நதிக்கு 2 கரை இருப்பதை போல திமுக அதிமுக தானே தமிழ்நாட்டினுடைய அரசியல், எதிர்முகாம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறாரா, அல்லது உடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறாரான்னு 2 விதமான கருத்து அதற்குள்ளே இருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் இது ஒரு விமர்சனமாக மாறி இருக்கிறது. ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு வந்ததற்கு பின்னால் கட்சி உடையும். ஏன் சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆளுமை கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற வசீகரத்துக்கு முன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமைக்கான அந்த ஈர்ப்பு சக்திக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பண்பு கொண்டவர் அல்ல என்கிற கருத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி நடக்குதா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது கிராமத்தில் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, 2 பேர் கனவு கண்டாங்களாம். ஒருத்தன் சொன்னானா, நான் ஒரு வயல் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னே, நானும் ஒரு மாடு வாங்க போகிறேன், மாட்டை வாங்கி என்னடா பண்ண போகிற அப்படின்னா, உன் வயக்காட்டில் விட்டு மேய விட போகிறேன் அப்படின்னா 2 பேரும் கோவம் சண்டை எப்பட்றா நீ என் வயக்காட்டுக்குள்ளே நீ மாட்டை விடுவ அப்படின்னு அவன் கேட்க, ஏய் மாடுனா வயக்காட்டில் போய் மேயத்தனடா செய்யும் அப்படின்னு அவன் சொல்ல. 2 பேரும் பஞ்சாயத்துக்கு போகும்போது அங்கே பஞ்சாயத்தில் கேட்டாங்களா, எங்கடா உன் மாடு, இனிமேல் தாங்க வாங்கணும், எங்கடா உன் வயல், அதுவும் இனிமேல் தாங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நடப்பதா சொல்கிறது மூலமாக ஒரு எமோஷனலை கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை பாஜக செய்கிறதா அல்லது அதிமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக செய்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எனக்கு தெரிந்து இந்த தகவலை ரகுபதி சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது. இப்போ அவருக்கு யாரோ இந்த தகவலை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற போது பாஜகவை சேர்ந்த பல சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் கட்சியை உடைக்க போகிறோம், ஏற்கனவே அவங்க உடைச்சிட்டாங்க, இனிமேல் உடைக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஏற்கனவே சசிகலாவை ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னாடி ஏற்கனவே உடைந்து விட்டது. ஒருத்தர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கிறாரு சுயேட்சை வேட்பாளராக, அவர் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாருன்னே தெரியல. அவர் ஒரு ஆள் தான் எம்பிக்கு போட்டிடுறாரு, அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறான். ஸோ அந்த சொந்த தொகுதியிலேயே போட்டியிட முடியாமல் அவர் போயிட்டார். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு அதிமுகவை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு டிடிவி தினகரன்ட்ட சொல்கிறாரு. இது என்ன கரகாட்டக்காரன் காரா, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அந்த காரை நான் உனக்கு வாங்கி தந்துடுவேன்னு சொல்கிறதுக்கு அதிமுக ஒரு மக்கள் இயக்கம், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம். அண்ணாமலை சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த இதை அதிமுகவுக்கு அடுத்த தலைவர் டிடிவி தினகரன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன உள்குத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா, முழுக்க அதிமுக என்கிற மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை பாஜக சிதைத்ததோடு அல்லாமல் மறுபடியும் உடைத்து விடுவார்கள் என்கிற பொருளியை கலப்புவதன் மூலமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை நோக்கி அந்த 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 வதந்தியை பரப்புகிறாங்க. அவருடைய நோக்கம் தலைவர்கள் அல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி வருவான், ஆளே இல்லாத சுடுகாட்டுக்கு நான் ஏன்டா நடுராத்தில் போக போகிறேன்ற மாதிரி பாஜகவுக்கு எதுக்கு போக போகிறேன், அவன் போக மாட்டான். அப்போ எதுக்கு அவங்க திட்டமிடுறாங்கன்னா, அதிமுகவின் தொண்டர்களுக்கு வலை வீசுகிறதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய
அசலான பிரச்சனை. அதிமுக கட்சியை வந்து உடைக்கிறதுக்காக தான் பாஜக வந்து இந்த மாதிரியான வதந்திகளை கிளப்புறாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் அதிமுக கட்சியில இருக்கக்கூடியவங்க பாஜக கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க? சசிகலாவுடைய ஏராளமான சொத்துக்களை நீங்கள் முடக்கி வச்சுருக்காங்க. அது மேலே அதுக்கு பிறகு இன்னும் அவர் மேலே வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதாவது அது பதியப்படவும் இல்லை, ஆனால் நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் தினகரனும் அதே போல் தான் இருக்கிறார். அப்போ எல்லாருமே இது வழியாக மிரட்டி தான் தங்களுடைய பக்கம் இழுத்துக்கிறாங்களே ஒழிய அவர் மனம் வந்து அவர் போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேரல. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, ஒரு காலமும் நான் சேர மாட்டேன், பாஜகவோட சேர மாட்டேன், என்ன நிலை வந்தாலும் பரவாயில்லன்னு அவர் சிறைக்கும் போயிட்டு வந்தார். ஆனால் அதற்கு பின்னால் அந்த சிறையில் நடந்த கொடுமைகள்லாம் அவர் அனுபவித்த காரணத்தினால மீண்டும் சிறைக்கு போயிட வாய்ப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்கிறார். மனமும் வந்து கூட்டணி வச்சுருக்காருன்னு என்னால் நம்ப முடியல. அப்போ மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து மிரட்டி தான் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்களா? நீங்கள் பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவில் இருக்கக்கூடிய அன்புமணி மேலே மிகப்பெரிய வழக்கு இருக்குது. இன்றைக்கி கல்லூரிகளுடைய மருத்துவக் கல்லூரிகள் வழங்கியதில் அவருக்கு மிகப்பெரிய ஊழல் அதில் இருக்குது. அந்த ஊழலை காட்டி இங்கே கைது செய்வோம் என்று மிரட்டுகின்ற வகையில் தான் இன்றைக்கி அவரை தூக்கி இழுத்து உள்ளே போட்டிருக்காங்க. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு விருப்பம் இல்லை. அவர் அதிமுகவோடு வைத்தால் நம்முடைய கட்சிக்கு பலமாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படி, அப்போ தன்னுடைய அப்பாவையே அதை கன்வின்ஸ் பண்ணி அவரோடு போராடி இன்றைக்கி இந்த கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு பாமக இழுத்து கொண்டு போய்விட்டுருக்கார். இதுதான் வந்து பாஜக கூட்டணி சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை, மிரட்டல் மட்டும்தான். சரி, இப்போ உங்ககிட்ட வந்து திமுக விசிகாவோட கூட்டணியை பற்றி கேட்டாகணும். அதில் திமுக விசிக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விசிகாவில் இருக்கக்கூடியவங்க வந்து 3 தொகுதிகள் கேட்டிருந்தாங்க. அதில் 2 தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பொது தொகுதி எதுவுமே கொடுக்கல. இதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ந்தால் திமுகக்கும் விசிகாக்கும் இடையே வந்து கூட்டணி பிரியுமா, கூட்டணி உடையுமா? இந்த தேர்தலுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியான கொள்கை முடிவு. ஏன்னா இது வந்து நாங்கள் சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், மோடியுடைய பாசிச ஆட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் மீண்டும் மோடியுடைய ஆட்சி, சனாதனத்தினுடைய ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து 3 சீட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான கோரிக்கை. ஆனாலும் இன்றைக்கு பாசிச சக்திகளை தோற்கடிக்க வேணும், சனாதனத்தை தோற்கடிக்க வேணுங்கிறதுனால 2 சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டோம். அவருடைய வெற்றிக்காக, திமுகவுடைய வெற்றிக்காக நாங்கள் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்தோம். ஆனால் அதே சமயம் இப்போ இதை வருகின்ற 2026 தேர்தலில் தொடருமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இந்த நிலை, பாசிசத்தை ஒழிக்க வேண்டிய நிலை அன்றைக்கு இல்லை. அது தமிழ்நாடு அரசியல். எதிர்வர 26 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு நலனை முன்னிறுத்தியும் அன்றைக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எந்த இயக்கம், எந்த கட்சி சரியாக இருக்கிறதோ அவர்களோடு கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கிறதுக்கு, மாற்று நிலைப்பாடு இருக்கிறது வாய்ப்பில்லை. முக்கியம் எங்களுக்கு தமிழகத்தின் நலம், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் அன்றைக்கு முடிவுகள் இருக்கலாம். தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.